இந்திய ரூபாயின் மதிப்பு வருஷம் ஆக ஆக ரொம்ப வேகமாக கீழே இறங்கிட்டு வருது. எப்பயுமே பொதுவாக அது 3% 2-3% டிப்ரிசியேட் ஆகிட்டே போகும். அதாவது ஐஎன்ஆர் $1 அப்படின்னு சொன்னால் நம்முடைய மதிப்பு ரூ. 75, அப்புறம் ரூ. 78, 81, 85 அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் 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 நகர்ந்துகிட்டே போகும். ஆனால் சடன்லி இது ஒன் ஆஃப் த பேட் இயர்ஸ். 2022ல் 11%. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 1%, 3%, 5, 6. ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ, இதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்குமா, அதனால் எஃப்ஐஐ உள்ளார வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஆர்பிஐ சில நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் என்ஆர்ஐ அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. பொதுவான இன்வெஸ்டர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது அமெரிக்காவில் அவங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்க போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 to 4.5% அவங்களுக்கு வட்டி கிடைக்குது. அங்கே 4.5 தானா, நமக்கு இங்கே 6, 7ன்னு கொடுக்குறாங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, அங்கே அந்த 4.5 அப்படிங்கிறது இங்கே நம்முடைய ஐஎன்ஆர் டேர்ம்ஸில் 6, 7ன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய ரூபாயோடைய மதிப்பு கீழே இறங்கிக்கிட்டே போகுது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சடன்லி ஒரு 10% நம்மோட ரூபாய் மதிப்பு கீழே இறங்கும்பொழுது அங்கே கொடுக்குற 4.5 நம்மோட ஈக்குவலண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 தான் வரும். ஏன்னா அவன் யூஎஸ் டாலராக இங்கே கொண்டு வர்றான். சரிங்களா? யூஎஸ் டாலராக கொண்டு வந்துட்டு இங்கே எஃப்டி போட்டுட்டு திரும்ப வெளில எடுத்துகிட்டு போகும்போது யூஎஸ் டாலராக வெளில எடுத்துகிட்டு போகிறான். இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த ரூபாயோட மதிப்பு கீழே ரொம்ப வேகமாக டிராஸ்டிக்காக இறங்கும்போது நம்முடைய பாண்ட்ஸ்லையோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையோ அங்கேருந்து இங்கே காசு வராது. இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் இந்தியன் இவங்களுடைய டெபாசிட். இது பொதுவாக ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் லாக் பண்ணி அவங்க எஃப்டி போடுவாங்க. நம்ம எஃப்டியில் கிட்டத்தட்ட 6 மாதம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் போட்டு லாக் பண்ணுவாங்க. இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டோடைய ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. போன வருஷம் ரொம்ப வந்து மோசமாக இருந்தது. இந்த ட்ரெண்டு பாருங்கள், 2022ல் 2000 பில்லியன். சரிங்களா? 2023ல் 6370 பில்லியன். 2024ல் பார்த்தீங்கன்னா 7000 பில்லியன். ஸோ அது இன்க்ரீசிங் ட்ரெண்ட் ஆகிட்டு சடன்லி 2025ல் 1 பில்லியன் கூட கிடையாது. ஸோ இது ரொம்ப வேகமாக கீழே இறங்குறது ஏன் அப்படின்னு சொன்னால், நான் எதுக்குப்பா வீக் ஆகிற ஒரு கரன்சியில் வந்து நான் எடுத்து வந்து போடணும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. நம்முடைய பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த என்ஆர்ஐஸ் வரும்பொழுது இப்போது நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு எஃப்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6, 6.5 கொடுக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக வெளியில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா வெளில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 9, 9.5 அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு 9% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 1/2% இல்லை 1% ஓவர் ஹெட் காஸ்ட், அதாவது அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறது, இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஒரு 3-3.5% வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வச்சுக்குவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 6-6.5% அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த ருபி வீக்கன் ஆகும்பொழுது என்ஆர்ஐ உள்ளார வரும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி 6% கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், திடீர்னுட்டு அந்த 10% ஸ்பைக்கு ஐஎன்ஆர் நம்முடைய ரூபாயோட மதிப்பு கீழே இறங்கும் பொழுது நிஜமாவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3-3.5. ஸோ என்ஆர்ஐ உள்ளார வரும்போது பொதுவாக அவங்களுக்கு ரொம்ப கம்மியான எஃப்டி கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து இதுதான். இப்போது ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஹெட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீ அவனுக்கு 6.5-7% நீ கொடு. இன்கேஸ் 4-5 வருஷம் கழிச்சு இந்த டெபாசிட் முடிகிற வரைக்கும், சரியா, ஐஎன்ஆரோட வேல்யூ வீக்கன் ஆகுதுன்னா உனக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக விழுற அந்த 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 பைசா இருக்கு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லுது. பொதுவாக இந்த மாதிரி செய்யும்போது இன்ஃப்ளோ ஓரளவுக்கு உள்ளார வரும். இப்போ நீங்கள் என்ஆர்ஐயோ இல்லை உங்களோட என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. இந்த எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி எஃப்டி ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், எஸ் பேங்க்கு, எஸ்பிஐலாம் பாருங்கள். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 6%,
6.75% யாரு? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 6.75%. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல யுஎஸ்டி டெர்ம்ஸ்ல, ஐஎன்ஆர்ல கிடையாது. யுஎஸ்டி டெர்ம்ஸ்ல அவங்க அங்க வாங்குறது 4.25னா, இங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 6.25% வரைக்கும் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த அளவுக்கு அது உள்ளார வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த மெஷர்ஸ். ஸோ ஓரளவுக்கு என்ஆர்ஐ மணியோ இல்லை எஃப்ஐஐயோ உள்ளார அட்ராக்ட் பண்ணும்போது ருபி வீக்கனிங் வந்து கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து இதை வந்து டிசைட் பண்ணி இந்த நடவடிக்கை கொண்டு வர்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு நாளாக நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பேசியும் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அவங்க எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே வந்து நம்ம விட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஓரளவு குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டி மார்க்கெட் மேலே ஏறும், நமக்கும் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் குறைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து அவங்க பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் மிச்சபடிக்கு ஆர்பிஐ சில நடவடிக்கைகள் எடுத்தது ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த க்ரூட் ப்ரைஸோட ஸ்பைக்கு பாருங்கள், ரொம்ப வேகமாக எனக்கு தெரிஞ்சு எங்கே 120க்கு போச்சு. 120லேருந்து இப்போ எவ்வளோ 87 85 சம்திங் 87 பார்த்த மாதிரி ஞாபகம், நேற்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரூட் ப்ரைஸ், பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸும் வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டே வருது. ஸோ இதுதாங்க இந்த 120 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2013 இருந்தது. 2013 2 வருஷத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் 120லேருந்து 50க்கு போச்சு. ஸோ 80 70 60ன்னு சொல்லிட்டு கீழே வேகமாக டிராஸ்டிக்காக கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் எமர்ஜிங் எக்கானமிஸ்க்கு இது மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து ஸ்லோவாக தான் உள்ளார வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. பட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 6-7 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாலட்டிலிட்டியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. லார்ஜ் கேப் வேல்யூஷன் ரொம்ப நல்லா இருக்கிற செக்மெண்ட்டாக போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் டைம் டு இன்வெஸ்ட். ஈவன் ஃபார் என்ஆர்ஐஸ், ஈவன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இஸ் குட் ஃபார் தெம். சரிங்களா? நாம வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடணுமா அப்படின்னு சொன்னால் போடலாம். ஆனால் இதையும் நீங்கள் கவனிங்க. ஆர்பிஐ இப்போ கொடுத்த இந்த ரெப்போ ரேட்டில் அதை வந்து இப்போ ஸ்டாக்னன்ட் ஆக்கிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டே போவாங்க. 5.5 5 4.5 அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டே இருக்கும் வருஷம் போக போக. அதனால் இன்ஃப்ளேஷன் பற்றியும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வேர் டு இன்வெஸ்ட் அட் த மொமெண்ட் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்கள் லார்ஜ் கேப் அண்ட் செலக்டிவ் ஸ்மால் கேப்ஸ் நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள். பட் ப்ராடராக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் கடைசி 5 வருஷமாக எடுத்து பாருங்கள். 5 வருஷம் நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்கள். 50-60% கூட டபுள் கூட ஆகலை நிஃப்டி ரிட்டர்ன்ஸ். பொதுவாக 5 வருஷத்தில் வந்து பொதுவாக டபுள் ஆகும். 5-6 வருஷத்துக்குள்ளார அது டபுள் ஆகலை. பட் ஸ்மால் கேப்போடைய ரிட்டர்ன்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. 30 20 அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி இருந்துக்கு. இந்த 2 வருஷம் மட்டும்தான் ஒரு ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஸ்லோ டவுன் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே கீழே விழுமானா எல்லாமே கீழே விழாது. செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ வேல்யூவேஷன் தான் கீ. வேல்யூவேஷன் வந்து லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் ரொம்ப 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 ஹை வேல்யூவேஷனில் யாரெல்லாம் பிடிச்சாங்களோ எல்லாருக்குமே 5 வருஷமாக 0 ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ வேல்யூவேஷன்னா என்ன அப்படிங்கிறதே இப்போ தான் திரும்பி ஜனங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 2 வருஷமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. 2022 23 வந்தவங்க கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த முதல் 2 வருஷத்தில் 35-40% அப்படின்னு பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அவங்களுடைய அந்த பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த குட் டைம் டு ரியலி ஸ்டிக் டு யுவர் கன்ஸ். 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இருக்கிற எந்த கோலாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஈக்விட்டிக்குள்ளார வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வியூ. இன்னும் 1 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரல, இல்லை 2 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா கிட்டத்தட்ட ரப்பர் பேண்ட் மாதிரி தான். எவ்வளோ பிடிச்சி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதில் ஒரு இது இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அதை வந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஃபோர்ஸில் வந்து திரும்ப வரும். அதே மாதிரி ஈக்விட்டி திரும்ப எப்போ மேலே ஏறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போதைக்கு அந்த சின்ன ஸ்லகிஷ்னஸ் இருக்குது. ஆனால் டவுன் சைடு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பொதுவாக சொல்கிறது டவுன் சைடு எங்கே குறைவாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். எது பெர்ஃபெக்டான டவுன் சைடு, எது வந்து ரொம்ப ஷார்ப்பாக நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ வில் ஃபால்டர். ஓரளவுக்கு டவுன் சைடு வந்து இதுக்கு மேலே பெருசாக இருக்காது. 5% 5-6% வந்து மேபி கீழே இறங்கலாம். ஆனால் அப் சைட் இஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் ஆர் குட் டைம்ஸ் டு பி இன்வெஸ்டட். ஐஎன்ஆர் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெங்தன் ஆகுங்க.
அது எங்க போச்சுனாலும் வந்து நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆர்பிஐ ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து அக்ரெசிவா ஆக்ஷன் எடுப்பாங்க. இது இப்போ ஒரு டாக்டர் வந்து இவ்வளோ நாளா போகல. டாக்டர் கிட்ட இப்ப தான் மெதுவா போயிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அ நம்ம பேராசிட்டமால் குடுத்துருக்காங்க. பேராசிட்டமால் வந்து ஒர்க் ஆகலையா? ஸோ டாக்டர் வந்து இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஜுரம் இருக்கு அப்டின்னா, அடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ எப்டி இருந்தாலும் இது ஒரு 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 ரெகுலரா வர்ற ஒரு காமன் ஃப்ளூ மாதிரியான விஷயம் தான். ஸோ 3 நாள் கழிச்சு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் டோசேஜ் குடுத்து இத கரெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து புது அக்கரன்ஸ் கிடையாது. எப்பயுமே நம்ம அந்த சூழலுக்கு உள்ளார இருக்கும்போது தான் வந்து புதுசா இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி நடந்ததே இல்லையே! அப்டின்னு இருக்கும். பட் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எப்பயுமே அ கவர்ன்மெண்ட் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து திரும்ப ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ வி ஆர் நாட் அட் வெரி பேட் சிச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் நவ். அ ஈவன் இன் பாண்ட் ஈவன் இன் டெட் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி எல்லாமே ஒரு டீசென்ட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் பாண்ட்ஸ் பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கமாடிட்டீஸ் பொறுத்தவரைக்கும் நான் தனியாவே இது ஒரு வீடியோ போடுறேன். கோல்டு இப்ப தான் கீழ இறங்கி விழுந்திருக்கு. 10, 12% விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்குள்ளார. சில்வர் அடி தூளா 25% மேல விழுந்திருக்கு டாப்ல இருந்து. இது 50% போகும், 75% கூட போகும். நான் வந்து சில்வருக்கு இப்போதைக்கு நான் கையில தொடர மாரி ஐடியாவே கிடையாது. ஏன்னா சைனா இந்த மாரி நெறைய கமாடிட்டி ப்ளே பண்ற நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ அவங்களுடைய சில்வர் யூசேஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. ஓரளவு தேடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்த சயன்ஸ் புரியும். பொதுவா நான் கமாடிட்டில நான் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படின்னாலும், நான் தொடறேன்னாலும் அது ஒரு சின்ன போர்ஷனா தான் நான் எடுப்பேன். கோல்டு உங்களுடைய அசெட்ல ஆல்ரெடி அ கல்யாணத்தில போட்டது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 20% இருக்கும். அதுக்கு மேல தேவையான்றத பாருங்க. பொதுவா நமக்கு அது தேவை கிடையாது. இதுலயும் நான் கோல்டு இடிஎஃப் பண்றேன் ப்ரோ அப்படின்லாம் போகாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய என்னுடைய வியூ ரிகார்டிங் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ். ரூபி பத்தி கவலையெல்லாம் பட வேண்டாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைனிங் ஆஃப் திஸ் கோபிநாத் ரவி, AMFI registered mutual fund distributor, ARN 347471. Thank you. Have a great day.